நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சர்க்யூட் வந்து இந்த கரண்ட் ஐ த்ரோ தி ரெசிஸ்டன்ஸ் இன் தி சர்க்யூட். ஓகேவா? இந்த ஐயோட வேல்யூ என்னன்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கணும். இந்த ரெசிஸ்டரில் போகிற இந்த கரண்ட்டோட வேல்யூ என்னன்னு தான் சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நோட்ஸ் இருக்குது. ஒரு லேடர் மாதிரி அப்படியே கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நான் இந்த நோடை வந்து விஏன்னு வச்சுக்கிறேன், இந்த நோடு விபி, இந்த நோடு விசி, இந்த நோடு விடி. இந்த கேசிஎல் வந்து புரியாதவங்களுக்கு இந்த சர்க்யூட் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேசிஎல் வந்து இதில் ஃபுல்லாமே கேசிஎல் தான் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? கேசிஎல் புரியாதவங்க இந்த கொஷினை நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கேசிஎல் புரியும். ஓகேவா? இப்போது இந்த நோட நான் விஏன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? விஏ மைனஸ் விபி டிவைடட் பை ஆர், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி விஏ டிவைடட் பை ஆர், விஏ மைனஸ் 0 டிவைடட் பை ஆர். ஓகேவா? அதை தான் நான் டேரெக்டாக விஏ டிவைடட் பை ஆர்னு எழுதிட்டேன். -0 அது கன்சிடர் பண்ணிக்க தேவையில்ல. = 0. ஓகேவா? அப்போது நம்மளுக்கு பேஸ் காமனாக இருக்குது. ஆர் எந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் 0 ஆகிடும். அப்போது விஏ ப்ளஸ் விஏ இருக்கா? அப்போ 2VA மைனஸ் விபி = 0, 2VA = விபி. அப்போ VA = VB/2. ஓகேவா? இப்போது நம்ம இந்த விஏக்கு இந்த நோட் விஏக்கு அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த நோட் விபி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த நோட் விபிக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளோட கேசிஎல் எப்படி வரும்னா விபி மைனஸ் விஏ டிவைடட் பை ஆர், விபி மைனஸ் விசி டிவைடட் பை ஆர். அதே மாதிரி விபி மைனஸ் 0 டிவைடட் பை 2R. ஓகேவா? அந்த -0 நான் இங்கே மென்ஷன் பண்ணல, ஆஸ் யூஷுவல் முன்ன சொன்ன மாதிரி. ஓகேவா? இப்போது ஒரு நோடு எடுத்தோம்னா அந்த நோடு எந்தெந்த ரெசிஸ்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கோ அந்த நோடு எல்லாத்தையும் எடுத்துக்கணும் நம்ம கேசிஎல் அப்ளை பண்ணும்போது. ஓகேவா? இப்போது இதில் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஏவோட வேல்யூ ஆல்ரெடி கிடச்சிருக்கு. அந்த விஏவோட வேல்யூவை இந்த விஏல எடுத்துகிட்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஓகேவா? அதை நான் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள். விபி டிவைடட் பை 2 ப்ளஸ் விபி மைனஸ் விசி ப்ளஸ் விபி டிவைடட் பை 2 = 0ன்னு வரும். ஓகேவா? நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம விஏக்கு பதில் விபி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ விபி மைனஸ் விபி டிவைட் பை 2 ப்ளஸ் விபி மைனஸ் விசி டிவைட் பை ஆர் ப்ளஸ் விபி. ஓகேவா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு பேஸ் காமனாக இருக்குது, அதை நம்ம எடுத்துகிட்டு போனால் 0 ஆகிடும். ஓகேவா? அப்போ 2VB மைனஸ் விசி = 0ன்னு வரும். ஓகேவா? அப்போ விசி = 2VB, விபி = VC/2 ஆகும். ஓகேவா? நம்மளுக்கு இங்கே விபியோட வேல்யூ வந்து கிடச்சிருக்கு, விசியோட வேல்யூ வந்து இன்னும் கிடைக்கல. ஓகேவா? விபியோடது மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நோட் டி, இந்த நோடுக்கு நான் கேசிஎல் அப்ளை பண்ணுறேன். இந்த நோடு டிக்கு விடின்னு போட்டிருக்கலாம், இந்த நோடுக்கு அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். விடி மைனஸ் விசி டிவைட் பை ஆர் ப்ளஸ் விடி டிவைட் பை 2R ப்ளஸ் விடி மைனஸ் 0 டிவைட் பை 2R = 0. ஈக்குவேட்டிங் த பேஸ். இப்போ வந்து பேஸ் காமனாக இல்லை, அதனால் நம்ம பேஸை காமன் பண்ணுறோம். இன்ட்டு 2 போடுவோமா ஆஸ் யூஷுவல். அப்போ 2VD மைனஸ் 2VC ப்ளஸ் VD ப்ளஸ் VD = 0. அப்போ 4VD, 2VD இங்கே ஒரு VD இங்கே ஒரு VD மொத்தத்தையும் ஆட் பண்ணால் 4VD மைனஸ் 2VC = 0. 4VD = 2VC ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துருந்தா 2VC ஆகும், மைனஸ் 2VC. அப்போ கேன்சல் பண்ணோன்னா VC = 2VD ஆகும், VD = VC/2 ஆகும். ஓகேவா? இது நம்மளுக்கு ஆல்ரெடி VB கிடச்சிருக்கு, VD கிடச்சிருக்கு, VD = VC/2 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது நோடு சிக்கு அப்ளை பண்ணுவோம். இந்த நோடு சிக்கு அப்ளை பண்ணுவோம். இப்போ அந்த நோடு சிக்கு அப்ளை பண்ணோம்னா VC மைனஸ் VB டிவைட் பை ஆர் ப்ளஸ் VC மைனஸ் VD டிவைட் பை ஆர் ப்ளஸ் VC மைனஸ் V டிவைட் பை 2R. இந்த மைனஸ் V இங்கே ஏன் போட்டிருக்கேன்னா இந்த V இதுக்கு முன்னாடிலாம் -0ன்னு போட்டிருக்க மாட்டேன். டேரெக்டாக VB டிவைட் பை 2Rன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண ஞாபகம் இருக்கா? இங்கே பாருங்கள், VB டிவைட் பை 2Rன்ட்டு. ஆனால் நம்மளோட VC எடுக்கும்போது VC மைனஸ் V டிவைட் பை 2R, ஏன்னா இங்கே நம்மளுக்கு -V இருக்குது, 0 இல்லை. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. அப்போ VC மைனஸ் V டிவைட் பை 2R = 0. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேவா? 2VC மைனஸ் VB ப்ளஸ் 2VC மைனஸ் VD ப்ளஸ் VC மைனஸ் V = 0. VC VB நம்மளுக்கு ஆல்ரெடி கிடச்சிருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், VC = VC/2, VD = VC/2. ஓகேவா? அதை எடுத்துகிட்டு வந்து இந்த VCலையும் இந்த VBலையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2VC டிவைட் பை 2 ப்ளஸ் 2VC டிவைட் பை 2 ப்ளஸ் VC மைனஸ் V = 0. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோன்னா 3VC மைனஸ் V = 0, 3VC = V, VC = V/3ன்னு கிடைக்கும். ஓகேவா? நம்மளுக்கு VB கிடச்சிருக்கு, VD கிடச்சிருக்கு, அப்புறம் VC கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது VCயில் எடுத்துகிட்டு வந்து VC = V/3யா? நம்மளுக்கு VC வந்து V/3ன்னு கிடச்சிருக்கு. அப்போது VD = நம்ம என்ன சொன்னோம், VC/2ன்னு சொன்னோம். இந்த VC எடுத்துகிட்டு வந்து நம்மளோட VDயில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். VD = VC/2. இந்த VC எடுத்துகிட்டு வந்து இந்த VDயில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ V/3 டிவைடட் பை 2ன்னு வரும், = V/6. அப்போது நம்மளோட therefore VD = V/6. நம்மளுக்கு VD கண்டுபிடிச்சனாலே நம்ம அந்த கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த நோடை தான் நம்ம VDன்னு வச்சுருக்கோம்.
அப்போது இந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ தான் இந்த லூப்புக்கு போகும். ஏன்னா க்ளோஸ்ட் லூப்பில் நம்ம கரண்ட்டோட வேல்யூ சேமாக இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே போகிற கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சனாலே இங்கே வர கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கிரவுண்ட் கான்செப்ட் படி இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் இங்கே இருக்குமா? அப்போ இங்கே இருக்க போகிறது 0 வோல்டேஜ். அப்போது VD - 0/2R போட்டோம்னாலே நம்மளோட ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஏன்னா I = V/R. V தான் நம்மளுக்கு VD - 0/2R. ஓகேவா? புரியுதா? அப்போது நல்லா பாருங்கள், I = VD - 0/2R. VDயோட வேல்யூ நம்மளுக்கு V/6. அப்போ V/6/2Rன்னு வருமா? அப்போது I V/12R. அப்போ நம்மளோட ஐயோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா V/12R இருக்கும் நம்மளோட ஐயோட வேல்யூ. ஓகேவா? இந்த ஐயோட வேல்யூ வந்து V/12R இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு அங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம். கொடுக்காதனால I = V/12R. தேங்க்யூ.